ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிட்நைட் மார்வல். நம்ம டிஸ்னி ஈவெண்டோட டே 1 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. டிஸ்னி, பிக்சர், மார்வல் அந்த மாதிரி நிறைய மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நிறைய புது புது படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அது ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்னி பக்கத்துலேருந்து வந்தோம்னா ஜூட்டோபியா 2ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. நிறைய காமெடியான சம்பவத்தை கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நவம்பர் 2025 வரப்போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ ஹிக்வான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறார். அதாவது ஒரு வில்லன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாரு. ரொம்ப நாள் ஒரு ப்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதை தாண்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இந்த படம் வெளியாக போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து ஸ்னோ ஒயிட்டோட ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. நான் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டிஸ்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பாராத அந்த படத்தோட டீசர் வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்னிலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அனிமேஷன் மூவியே. அதை வந்து பார்த்திங்கன்னா லைவ் வெர்ஷனில் எடுக்கும்போது யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷன் மூவி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2025 வரப்போகுது. படம் வரதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்திங்கன்னா இந்த படம் வாங்கியிருக்கு. பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம Frozen 3 and 4ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த Frozen அந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் கார்ட் போடுற ஒரு படமாக தான் இருக்க போதான். நம்ம Frozen மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த Frozen 3, 4 வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Frozen ஃபேன்ஸுக்கு என்னதான் ஒரு வருத்தமாகவே இருந்தாலும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வைப்பு கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக படம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே ஆகணும். பாப்பா எப்படி இருக்க போகுதுன்னு. New films, yes, including an original for 2026. Yes, and I'm not telling you anything about that today. So it is still top secret. I know, but you know, we like to tease. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம முஃபாசா த லைன் கிங்கோட இன்னொரு டீசர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்படி நம்ம லைன் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்களோ அதே குவாலிட்டியில் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா CGI, VFX எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஃபாசா அண்ட் ஸ்காரோட ஒரு சைல்ட் லைஃப் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்கன்றது தான் இதோட ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது. கிராஃபிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லாயிருக்கு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லரே மாசாக இருக்குது. அப்போ படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனா 2ஓட ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. அண்ட் நான் முஃபாசாக்கு சொன்ன மாதிரி தான் இதோட அந்த கலர் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம டிஸ்னினாலே அந்த அனிமேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் இருக்காது. அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு VFX அண்ட் CGI நல்ல ஒரு குவாலிட்டி மூவின்னு சொல்லலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரோட ஒரு எக்ஸ்டெண்ட் கட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. பார்ப்போம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த படமும். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்னியோட எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே நம்ம பிக்சர் கிட்ட போனோம்னா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. என்னன்னா நம்ம இன்க்ரெடிபிள்ஸ் 3ஓட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் சொல்லணும். அது பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த இன்க்ரெடிபிள்ஸ் 3ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லவே இல்லை. மேபி 2027 இருக்கலாம்னு ஒரு ரூமர் சுற்றுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. மேபி 2027 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் 2027 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸான ரொம்ப ஒரு லவபிள் மூவினே சொல்லலாம். சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போனால் கூட இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவி. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் கிட்டேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அண்ட் டாய் ஸ்டோரி 5 2026 வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதோட ஒரு கான்செப்ட் ஆர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மூவியோட கதை எதை பற்றி பேஸ் ஆகி போக போகுதுன்னா, இப்போ உள்ள குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மையோட விளாட்றதுல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சமாளித்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொம்மையோட விளையாட வைக்க போகிறதுனா இதோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த கான்செப்ட் ஆர்ட்டில் பார்த்தாலே தெரியும். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவை பார்த்துட்ருக்கு, அந்த பொம்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பார்த்துட்ருக்கு. இது ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த
படத்தை எடுத்தால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டாய் ஸ்டோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டப் கொடுத்துருக்காங்க. அந்த பில்டப் இதை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ண நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் டாய் ஸ்டோரி 5. அண்ட் இந்த வருஷம் அந்த அனிமேஷன் மூவிலே ஒரு பிக் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் அவுட் 2. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் இன்சைட் அவுட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதை. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு. அண்ட் அதே மாதிரி 2026 வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி வரப்போகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவதார் மூவியோட ஒரு ரெப்ளிகாவாக தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை ஒரு பொண்ணால் அனிமல் கிங்டமில் இருக்கிற ஒரு மிருகத்துக்குள்ளே போக முடியும். அண்ட் அந்த அனிமல் கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுதுன்னு கதை. இந்த கதையை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவதார் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்திருக்கும். எனக்கும் அதான் வந்துச்சு. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் மூவியோட அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அண்ட் நம்ம ஜேம்ஸ் கேமரானோட அவதார் 3யோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேர் என்ன, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அவதார் 1 எர்த்துனாங்க, அவதார் 2 வாட்டர்னாங்க, இப்போ அவதார் 3 ஃபயரா. அப்போ அவதார் 5 என்ன ஏரா அப்படின்னு நிறைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மனசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஒரு குட்டி கான்செப்ட் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேவி பீப்புள் ஃபயர் அண்ட் டேஷில் எப்படி இருப்பாங்கன்றத வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து எல்லா அவதார் படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க தான் வில்லனாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு வில்லனை வச்சு பார்த்திங்கன்னா காமிக்க போகிறாரு நம்ம ஜேம்ஸ் கேமரான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2025 வருது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் பார்ப்போம். அண்ட் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மார்வல் பக்கத்துலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸெப்ட் பண்ணியிருந்தேன். மார்வல் அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல. சும்மா ஒரு ஃபியூ அப்டேட்ஸ் பேருக்கு கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொடுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ மார்வல் ஃபஸ்ட்டு கொடுத்த அப்டேட் என்னன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் அப்டேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரப்போகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிங் பின்னே வந்து பார்த்திங்கன்னா காமிக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி வில்லனாக இல்லாமல் வேறு வழி இல்லாமல் டேர்டெவில் வந்து பார்த்திங்கன்னா கிங் பின்னோடு சேர்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வரல. இப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணுவேன். அண்ட் அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியலையா. ஒரு நார்மலான நல்ல படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டர் ரேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பிரேக் டவுன் போடுவேன். அண்ட் அவங்க கொடுத்த இன்னொரு அப்டேட் என்னன்னா அயன் ஹார்ட் சீரிஸோட அப்டேட் தான். எஸ், இந்த சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஆனால் எதுக்கு டிலே ஆச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிலே ஆயிருக்கு. அவ்வளோ டிலேவை தாண்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் சொல்ல. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2025 வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. நம்ம ரெட் ஹல்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கானில் காமிச்ச அதே ஃபுட்டேஜ் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவரை பார்த்தோன்னே எனக்கு ப்ரொஃபஸர் ஹல்க்குக்கு ரெட் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான் நம்ம டிஸ்னி D23 Day 1 சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் முறை நன்றி. டாடா, பை பாய்.